இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான அழகான ஒரு ரொமான்டிக் அனிமி தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸோட நேம் வந்து சாக்ரிஃபிஷியல் பிரின்சஸ் அண்ட் த பீஸ்ட் கிங் எபிசோட் 1. இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி உலகத்தோட எண்டில் ஒரு கிங்டம் இருக்குது. அந்த கிங்டத்தில் மனிதர்களை சாப்பிடக்கூடிய, மனிதர்கள் கண்டு நடுங்கக்கூடிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வாழ்ந்துகிட்ருக்கு. அங்கே வந்து மனிதர்கள் போகிறதுக்கு அலோடே இல்லை. அவங்க எல்லோரும் ஒரு அரசருக்கு கீழே தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே கட்டினா ஒரு காவலாளி, 2 காவலாளி வந்து வண்டியில் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கூட்டிகிட்டு வந்து பெரிய செவரு மாதிரி இருக்குது. அதில் இருக்க அந்த கேட்டை திறந்து இவளை மட்டும் உள்ளே அமைச்சிட்டு கேட்டை சாத்திட்டு இவங்க போயிடுறாங்க. அவளா இன்னொரு சைடு பார்த்தா இன்னொரு பக்கம் திறந்துருக்கும். சரி, அந்த பக்கமாக போகலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கா. அங்கே பார்த்தா இன்னொரு 2 காவலாளிகள். அவங்கள பார்த்தா ஒருத்தன் ஓனாய் மாதிரி இருக்கான், இன்னொருத்தன் வந்து இந்த பச்சோந்தி மாதிரி இருக்கான். இதான் வந்து இந்த மான்ஸ்டர் உலகம் போல். இங்கேருந்து இவளை ஏற்றிக்கிட்டு வந்து அரண்மனையில் விட்டுடுறாங்க. இங்கே வந்து பார்த்தா அரண்மனையில் மந்திரி சொல்லிக்கிட்டு இருக்காரு, இப்போ வந்துட்டா இவ தான் உங்களுக்கு 99வது சாக்ரிஃபைஸ் அரசே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அரசர் வந்து இந்த லயன் தான். இப்போ பார்த்துட்டு தலையை நிமித்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினை நிமிந்து பார்க்குறா. அப்போ தான் வந்து பக்கத்தில் இருக்க அந்த மந்திரி சொல்கிறாரு, ஐயோ இவளை போய் உங்களுக்கு பலியாக கொடுத்துருக்காங்களே, இவளை பாருங்கள் எலும்பு தோலுமா இருக்கா, இவளெல்லாம் சாப்பிட்டா எப்படி உங்களுக்கு வயிறு ரொம்பும், அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவளை சாப்பிடாதீங்க, இவளை கிழிச்சிட்டு வரணுமா அந்த மனித இனங்கள் இருக்க இடத்துல தொங்க விடுவோம், அப்புறம் வந்து நம்ம புதுசாக ஒரு சாக்ரிஃபைஸை கேட்போம், அப்போ தான் அவங்க வந்து வலிக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே ஹீரோயினி பேச ஆரம்பிக்கிறா. இது மாதிரி இங்கே பாருங்கள், ரொம்ப ரூடாலாம் பேசாதீங்க மிஸ்டர் டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே மந்திரி கத்திக்கிட்டு இருக்காரு, யாரை பார்த்து நாயின்னு சொன்னேன், நான் வந்து அனிபிஸ் தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை அட்லீஸ்ட் நீங்கள் சாப்பிட்லாம்ல, என்னை வேஸ்ட் ஆக்கிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி சொல்லிக்கிட்டு இருக்கா. இது பார்த்துட்டு அதோட அந்த அனுபீஸ் வந்து பழிச்சு வேற கட்டுறா. அவர் கத்திட்டு இருக்காரு, அரசர் முன்னாடி நாக்க கட்டியே மன்னிச்சிருங்க அரசரே, இவளுக்கு வந்து இவளோட இடம் தரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அரசர் சொல்கிறாரு, சரி அதை விடு, நீ வெளில போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா அதுக்கு அந்த டாக் வந்து சொல்கிறாரு, ஐயோ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவ்வளோதான். அரசருக்கும் வந்து பெருசாக கத்தி விட்டுறாரு கர்ஜனை மாதிரி. இது கிட்டேன்னா அனுபீஸும் பயந்துடுறான். அரசரே மதிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே அனுபீஸும் பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் போயிடறான். உடனே நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா, இப்படிலாம் நீங்கள் பொசுக்குன்னு எல்லார் மேலேயும் கோவப்பட்டீங்கன்னா கடைசியாக நீங்கள் தனியாக தான் இருக்கணும் அரசே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. இவ எப்படி சொன்னோன்னே கீழே 2 குட்டி கருப்பு மான்ஸ்டர் இருக்குமா, அதுங்க கத்திக்கிட்டு இருக்கு. அரசர் எவ்வளோ தைரியமானது, எவ்வளோ கொடூரமானவர் தெரியுமா, ஒழுங்கு மரியாதை அவர்கிட்ட உடனே மன்னிப்பிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. அதுக்கு ஹீரோயினி பார்த்துட்டு நீங்கள் 2 பேர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. பார்த்தா இந்த 2 குட்டி மான்ஸ்டர்னால் இவ வந்து ஓடி பார்க்காம பார்த்துக்கிற மான்ஸ்டர்ஸ். இது நம்ம குட்டீஸ்னே கூப்பிடலாம். இந்த குட்டீஸை பற்றி இப்படி கேட்குறாளா. அப்போ பார்த்தா அரசர் வந்துடுறாரு. அரசர் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி சொல்லிகிட்டு இருக்காரு, என் முன்னாடி எவ்வளோ பேர் பயந்து நடுங்கியிருக்காங்க தெரியுமா, உயிருக்காக பிச்சை கட்டிருக்காங்க தெரியுமா, நீ என்ன தைரியமாக இருக்க மாதிரி ஒரு முட்டாளாக இருந்துகிட்டு இருக்கியே, ஒழுங்கு மரியாதை இப்போ உயிருக்காக பிச்சை கிளையன்ட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயினி அவரோட கையை தொட்டு பார்த்துட்டு, அரசே உங்கள் கை புசுன்னு அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அவர் பார்த்துட்டு ஒன்றை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் ஹீரோயினி சொல்கிறா, என்னென்னா நான் இங்கேருந்து தப்பிச்சு போனாலும் எனக்குன்னு ஒன்றும் வீடு இல்லை, எனக்காக காத்துக்கிட்டு இருக்க குடும்பமும் இல்லை, அப்படி நான் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இது கிட்டனா அரசருக்கே ஒரு மாதிரி ஆயிடும். சரி உன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறா, என் பேர் வந்து சரிப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதையும் பார்த்துட்டு சரி நாளைக்கு நைட்டு தான் சாக்ரிஃபைஸ்க்கான ரிச்சுவல் நடக்கும், ஏன்னா அப்போ தான் வந்து இந்த கிங்டத்தை சுற்றி மீசமான வந்து ஒரு காற்று இருக்குமா, அந்த காற்று கலைஞ்சதுக்கப்புறம் தான் ரிச்சுவல் நடக்கும், அது வரைக்கும் நீ என் கூடயே இருக்கலாம், நீ எவ்வளோ தைரியமாக இருக்குன்னு தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி மறுநாள் விடிஞ்சிருது. அங்கே பார்த்தா மித்த மந்திரியெல்லாம் அந்த அனுபீஸ் மந்திரியை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி என்ன தான் அரசர் நினச்சிக்கிட்டு இருக்காரு, அந்த சாக்ரிஃபைஸ்க்கு அந்த பொண்ணு ஜாலியாக உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அதுக்கு அனுபீஸ் சொல்கிறாரு, அவளை செயின்லாம் போட்டு தானே வச்சுருக்காங்க, எங்கே ஃப்ரீயாக சுற்றுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அவள் இப்படி உலா ஓடுறது எவ்வளோ தப்பு தெரியுமா, அவள் வந்து என்ன நம்மளுக்கு ஈக்குவலாக, அவளை இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அரசர் போர் செஞ்சு மனுஷங்களோட சமாதானம் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஒரே ஒரு சாக்ரிஃபைஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்ட் போட்டுக்கிட்டாங்க. இப்போ என்னென்னா நீங்கள் அந்த சாக்ரிஃபைஸை நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி உலா விட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் அரசருக்கு தெரியாதா, அரசர்கிட்ட இதெல்லாம் சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அனுபவிச்சிட்ட சொல்கிறாங்க. இவரும் கேட்டுட்டு நானும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினி ஜன்னலில் நின்று பறக்க பார்த்துட்டு இருக்கலாம். அங்கே வந்துட்டு அரசர் வந்து இவளை தூக்கிட்டு உன்னை யார் என் ரூமை விட்டு வெளில வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குட்டீஸ்ட்டை கேட்டுட்டு இருக்காரு. இது மாதிரி உங்களை நான் பார்த்துக்க தானே சொன்னேன், இவளை விட்டுருட்டீங்க வெளில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுங்களும் பார்த்துட்டு பயந்து இருக்கு. ஹீரோயினி சொல்லிட்டு இருக்கா, இல்லை நான் தான் போர் அடிக்குதுன்னு வெளில வந்தேன் அப்படின்னு சொன்னேன். திருப்பி ரூம்லேயே கொண்டு வந்து விட்டுட்டு ரூமெல்லாம் விட்டு வெளில பக்கத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு.
அப்போ தான் சரிப்பி சொல்லிகிட்டு இருக்கா, இது மாதிரி உங்கள் ரூமில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே எம்டியாக இருக்குது, அதனால தான் போர் அடிச்சுதுன்னு வெளில போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. உடனே அரசர் சொல்கிறாரு, என்கிட்ட இல்லாதது ஒன்றும் இல்லையே, நான் அரசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. அதோட இதை சொல்ல மறந்துட்டேன், இவனுக்கு வந்து ஒரு பேரே கிடையாது இந்த கிங்குக்கு, அரசர் மட்டும்தான் என்னோட பேர். அப்புறம் எப்படி சொல்கிறான்னா, உடனே அதையும் பார்த்துட்டு சரி ஒரு பூவாச்சு வைக்கலாம்ல அப்படின்னு சரி சொல்கிறா. அதுக்கு அரசர் சொல்கிறாரு, இங்கே இருக்க அந்த காற்று மீசிமாங்கிற அந்த காற்றை வந்து பூக்களை வளர விடாதான், ஃபுல் மூன் வரப்போ தான் அந்த காற்று வந்து கலைஞ்சி போகுமா, அதனால இங்கே பூக்கள்லாம் வேலையே செய்யாது, அது பாடி தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே சரிப்பி பார்த்துட்டு சே போர் அடிக்குதுப்பா, ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் போய் உட்காந்துரும். அப்போ தான் அரசர் சொல்லிகிட்டு இருக்காரு, இது மாதிரி இந்த ரூமை விட்டு நீ வெளில போனீங்கன்னா அவ்வளோதான், வெளில இருக்க மான்ஸ்டர்லாம் 5 நிமிஷத்தில் உன்னை தின்னு முடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே சரிப்பி பார்த்துட்டு ஓ நான் எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடும்னு கவலைப்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே கோவம் வந்துடுது அரசருக்கு, இவளை தூக்கி கழுத்தை நெரிச்சு இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான், ரிச்சுவல் மட்டும் நாளைக்கு இல்லைன்னு வை, இப்போயே உன் கழுத்தை உடச்சி போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஹீரோயினி பயப்படவே மாட்டுறா. இவன் பார்த்துட்டு என்ன நீ பயப்படவே மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ தான் வந்து ஹீரோயினி சொல்கிறா, இது மாதிரி நான் இதை விட பயங்கரமான விஷயம்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவளோட சின்ன பிள்ளையில நடந்த விஷயத்த சொல்கிறா. ஒரு நாள் நைட்டு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கப்ப இந்த சரிப்பி சின்ன பிள்ளையாக இருக்கப்ப புக்கு படிச்சுட்டு இருந்திருக்கா. அந்த புக்கில் பார்த்தா இவளோட பேருக்கு என்ன அர்த்தம்னா சாக்ரிஃபைஸ் தான் அர்த்தமா. இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க அவங்க அக்காவை எழுப்பியிருக்கா. அவங்க அக்கா நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப அவள் முழிச்சு பார்த்துட்டு என்ன நைட் மேரா போய் அப்பா அம்மாவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். இந்த குட்டி பொண்ணும் அப்படியே நடந்து வந்து அப்பா அம்மாட்ட வரலான்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இது மாதிரி நம்ம வில்லேஜ் தான் அடுத்து வந்து சாக்ரிஃபைஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு கவலையாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அப்பா சொல்கிறாரு, ஏன் கவலைப்படுற, நம்ம பொண்ணு நல்லா தான் இருப்பா, அதுக்கு தானே நம்ம இன்னொரு பொண்ணை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம், அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இன்னொரு பொண்ணு வந்து சாரிப்பி தான். இதை கேட்டுட்டு சாரிப்பியும் அப்படியே அதிர்ச்சியிலே நின்றுட்டு இருப்பா. அவங்க அப்பா அம்மா வந்து அவள் கேட்டுட்டாங்கிற கவலை கூட இல்லை, அவளை அப்படியே முறைச்சி பார்ப்பாங்க, ஒரு பாசமே இல்லாமல். அதை தான் சொல்கிறாள், அப்படி பெற்றவங்கன்னு நினச்சா அவங்க கண்ணே அப்படி பாசமே இல்லாத அவங்க கண்ணை பார்க்குறப்ப உங்கள் கண்ணு அது மாதிரி இல்லை அரசரே, அதனால எனக்கு பயமே இல்லை, நீங்கள் என்னை பயப்படுத்துகிற மாதிரி நடிக்கிறீங்களா என்ன, அதாவது இவன் மேலே கோவப்படுற மாதிரி சும்மா விளையாடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அரசரத்தை பார்த்துட்டு அவரே சோகமாயிடுறாரு, உன்னை நினச்சா எனக்கே கவலையாக இருக்குது சரிப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த சீலை கட்டுறாங்க, இவங்க எல்லாருமே எங்கேயோ வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் அந்த குட்டி சொல்லிகிட்டே வர்றாங்க, இது மாதிரி இந்த இடம் தான் வந்து அந்த பெரிய போர் நடந்த இடம், யோனாவுக்கும் எங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். யோனானா என்ன அப்படின்னு சரிப்பி கேட்குறா. அப்போ தான் சொல்கிறாங்க, யோனான்னா ஹியூமன் கண்ட்ரிஸை யோனான்னு சொல்லுவாங்களாம். அந்த ஹியூமன் கண்ட்ரிஸ்க்கு பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்கான், அதனால திருப்பி அதே மாதிரி ஒரு போர் வந்துடுமோ அப்படிங்கிற அந்த பயம் வந்து எல்லாருக்குமே இன்னும் இருக்கான். அது மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அரசர் வந்து இன்னும் இங்கே செக் பண்ணிக்கிட்டு இருக்காரா, எதுவும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு சரிப்பி வந்து அங்கே ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறான். அனுபீஸ் இதை பார்த்துட்டு அரசர்கிட்ட சொல்கிறான், இது மாதிரி அவள் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கா அரசரே அப்படின்னு சொல்லிட்டு, விடுங்க அவள் இஷ்டத்துக்கு அவள் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அரசர் சொல்லிடுறாரு. அங்கே பார்த்தா ஹீரோயின் அங்கே போய் பார்க்குறாங்க, பார்த்தா எல்லா இடமே உடஞ்சிருக்கு, என்ன எல்லா இடமும் உடஞ்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தான் அரசர் பின்னாடி வந்துடுறாரு, சொல்லிட்டு இதுக்கு மேலே போயிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு இந்த குட்டீஸையும் நீங்கள் பார்த்துக்கிட்டது போதும் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுங்களும் போயிடுது. அப்போ தான் ஹீரோயின்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு, இது மாதிரி இந்த இடத்துல வாழ்கிறவங்க யாருமே பேலஸுக்கு வந்து அடங்கி போக மாட்டாங்க, சட்டத்திட்டமே இல்லாமல் கிளர்ச்சியாளர்கள் மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க, இன்னும் எப்படா மக்கள்கிட்ட சண்டை போடலான்னு இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் வந்து சரிப்பி சொல்கிறான், அது மாதிரி பிரச்சனை நடந்துடக்கூடாதுன்னா நீங்கள் எப்போதுமே இங்கே செக் பண்ண வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ தான் அரசர் சொல்கிறாரு, இது மாதிரி தேவையில்லாமல் ரத்தம் சிந்தக்கூடாது, அதை பார்த்துக்கிறது தான் அரசரோட முக்கிய வேலையே, மக்களை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும், இந்த மக்களையும் சரி வெளியில் இருக்க மக்களையும் சரி, அதுதான் அரசரோட வேலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரிப்பியும் பார்த்துட்டு அரசரோட வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ சரிப்பி சொல்கிறா, ஏதோ வாசமாக இருதே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. பாறைகள் மேலே ஏறிப்பி பார்த்தா அங்கே ஒரே பூக்களாக இருக்குமா. பார்த்துட்டு அரசர்கிட்ட சொல்கிறா, இங்கே பாருங்க என்ன ஒரே பூவாக வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் அரசர் சொல்கிறாரு, அந்த மீஸ்மாங்கிற அந்த காற்று வந்து இங்கே அவ்வளோவா இருக்காதான், கொஞ்சம் தான் இருக்குமா, அதனால தான் பூக்கள் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரே சந்தோஷம், இதை பார்க்க தானே கூப்பிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அரசர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இல்லாதப்ப நீ பாட்டுக்கு அரண்மனையில் சுற்றிக்கிட்டு இருப்பேன் அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவர் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பூக்கெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ எடுத்துகிட்டு வந்தாலும் அது வந்து வாடி தான் போகிற, அப்புறம் ஏன் எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கேட்குறா, ப்ளீஸ் கொஞ்சோன்னு எடுத்துகிட்டு வரேனே அப்படிங்கிற மாதிரி. சரி உன் இஷ்டம் பண்ணி ஏதாச்சும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவளும் அந்த பூக்கெல்லாம் பறிக்கிட்டு இருக்கா. பறிக்கிட்டு வந்து அழகாக ஒரு கிரேடை மாதிரி பண்ணி அரசர் மண்டையில் வைப்பாளாம். வச்சுட்டு அழகாக இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அவ்வளோதான் அரசருக்கு கடுப்பாயிடுது. அரசரே நீ கேள்வி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை தூக்கி கீழே வச்சிடுறாரு. ஒன்று ஹீரோயின் இறங்கிட்டு, சே
என்ன அரசரை எப்போ பார்த்தாலும் நீங்கள் மூஞ்சை இப்படி உருன்னு வச்சுருக்கீங்க, இது மாதிரி அழகான விஷயங்களை உங்கள் கூட வச்சுருந்தா உங்களுக்கும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அரசர் இதை பார்த்துட்டு அப்படியே வந்து ஹீரோயினை தூக்கிடுறாரு. ஏன் தூக்கினான்னு அவனுக்கே தெரியாது. செருப்பி பார்த்துட்டு என்ன அரசரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் வந்து அவர் சொல்கிறார், இது மாதிரி புயல் வருது, அரண்மனைக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அரண்மனைக்கு வந்துடுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அரசர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, இது மாதிரி அந்த மீஸ்மா அந்த மேகங்கள்லாம் மறைஞ்சு போனதுக்கப்புறம் உன்னை வந்து பலி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பெரிய இடி இடிக்குமா. அவ்வளோதான், ஹீரோயினி வந்து அரசரை பிடிச்சிக்கிறா. அதுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அரசர் பார்த்துட்டு என்ன மாதிரி பீஸ்ட்டுக்கு பயப்பட மாட்டேற, இடிமின்னலுக்கு பயப்படுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் ஹீரோயினி சொல்கிறா, ஏன்னா இது மாதிரி ஒரு நாள் அப்போ தான் அவங்க அப்பா அம்மாவோட சுயரூபத்தை பார்த்துருப்பாளா, அதனால தான் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட வால் எடுத்து அவன் மண்டையில் சுற்றிட்டு இது கொஞ்சம் நேரம் உனக்கு சத்தம் கேட்காம வெளிச்சம் வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினிக்கு ஒரே சந்தோஷம், அந்த வால்லே படுத்து பிறண்டுக்கிட்டு இருக்கா. அது மாதிரி புசு புசுன்னு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அரசர் பார்த்துட்டு இப்போ தான் பயந்து நடுங்கினேன், இப்போ என்ன இவ்வளோ தைரியமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவள் சொல்கிறா, அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல அதனால் எனக்கு பயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அதோட சரிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எனக்கு முன்னாடி வந்து இப்படி டஃப்பாக இருக்க மாதிரிலாம் இருக்க வேணாம், நார்மலாகவே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அரசரும் பார்த்துட்டு இருக்காரு. இதுதான் என்னோட கடைசியான இரவன் மனசுக்குள்ளே ஹீரோயின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் அப்படியே நைட் ஆகிடுது. அந்த மிஸ் வாங்குகிற அந்த மேகங்களும் மறைஞ்சு போகுது. அப்போ தான் வந்து மந்திரி சொல்லிகிட்டு இருக்காரு, இதுதான் வந்து சாக்ரிஃபைஸ்க்கான கரெக்டான நேரம்னு சொல்லிட்டு சரிப்பியை வந்து அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிப்பிகிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு மந்திரி, இது மாதிரி ரிச்சுவல்லாம் ரொம்ப வந்து முக்கியமான விஷயம், அங்கே போய் ஓவராக வாய் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. சரிப்பி அதை கேட்கவே இல்லை, அவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கா, இன்னும் இவ்வளோ அழகான ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறீங்க சாக்ரிஃபைஸ்க்காகவே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அப்போ தான் மந்திரி சொல்கிறாரு, இந்த சாக்ரிஃபைஸ் வந்து எவ்வளோ முக்கியமான பார்ட்டு தருமா, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இது பார்த்தா வெட்டிங் ட்ரெஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது, குட்டீஸ் எனக்கு இது அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மான்ஸ்டர்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அதுங்க கத்திட்டு இருக்கு, உனக்கு சூப்பராக இருக்குது சரிப்பி அப்படிங்கிற மாதிரி. நம்ம அனுபீஸ் மந்திரியா கத்திகிட்டு இருக்காரு, நான் சொல்கிறத நீ கேட்குறியா இல்லையா அப்படிங்கிற கத்திட்டு இப்போ 2 பேர் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஹீரோயினி கேட்டுட்டு இருக்கா, இது மாதிரி எங்கே ராஜாவே காணுமே அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் வந்து மந்திரி சொல்கிறாரு, இது மாதிரி ரிச்சுவலுக்கு முன்னாடி அரசர் வந்து நம்ம முன்னாடி வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன் இது என்ன உங்களோட சடங்கா அப்படிங்கிற மாதிரி சரிப்பி கேட்குறா. இல்லை முன்னாடி இருந்த அரசர்கள்லாம் இப்படி இல்லை, ஆனால் இந்த அரசர் வந்து இப்படி புதுசாக கொண்டு வந்திருக்காரு, இது வந்து அரசரோட விருப்பம், அதை நாங்கள் எதிர்க்கலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ கொண்டு வந்து ஒரு சேம்பரில் விட்டுட்டு இதிலே அமைதியாயிரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவரும் அந்த கதவை சாத்திட்டு போயிடுறாரு. உள்ளே வந்து பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குமா. சரிப்பி சொல்லிட்டு இருக்கா, எது லெஃப்ட்டுன்னு தெரில ரைட்டுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. அப்போ ஏதோ ஒரு சவுண்டு வந்தோடனே அரசரே நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அங்கே பார்த்தா அது ஏதோ ஒரு பச்சந்தி மாதிரி இருக்குது. அது கத்தி எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் வாயை பற்றிட்டு இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு, இங்கே பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணேன், உன்னை வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன், ஒன்றை கொண்டுட்டு உன் இடத்துல இருந்தால் அரசர் வருவார், அவரை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நீ அரசரை என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. உன்ன மாதிரி மனித இனத்துக்கெல்லாம் இறக்கம் பார்க்குற அரசரெல்லாம் இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம், அவரோட பதவியை நான் பிடுங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பேசிக்கிட்டு இருக்கான். பேசிட்டு இது மாதிரி எப்படி நீ சாக தான் போகிற, உன்னோட சாவை வந்து நான் எனக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கத்தியை வாங்குவான் குத்தலான்னு சொல்லிட்டு குறுக்கில் ஒரு மனுஷக்கே போயிடும். அந்த கை வந்து இந்த குத்தை வாங்கிட்டு அப்படியே ரத்தமாக கட்ட ஆரம்பிச்சிடும். உடனே இந்த பச்சந்தி பார்த்துட்டு, நீ என்ன அந்த அரசரோட அடியாளா, அது மாதிரி கோலைக்கு வேலை பார்க்குறவங்கலாம் ஒரு துரோகிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உடனே சரிப்பிக்கும் வந்துடுது. அவன் முன்னாடி வந்துட்டு அரசர் ஒன்றும் கோலை இல்லை, அவர் வந்து யாரும் வந்து தேவையில்லாமல் ரத்தம் சிந்தக்கூடாது, எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் யோசிக்கிறாரு, அவர் ஒரு சிறந்த அரசர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உடனே அந்த பச்சந்தி அப்போ 2 பேரும் ஒன்றாவே செத்துப்போங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை வாங்குறான். அப்போ பார்த்தா அந்த பையன் வந்துட்டு அந்த ஸ்வாடை பிடுங்கி அந்த பச்சந்தியை பயமுடைத்து தட்டி விட்டுறான். அது ஓடிடுது. இப்போ பாருங்களேன், ஹீரோயினை வந்துட்டு அவனை பிடிச்சிட்டு நீங்கள் அரசர் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. பார்த்தா அந்த பையன் வந்து எதுவுமே பேசலை, ஏதோ ஒரு வழி இருக்கும் அங்கே ஒரு கதவு மாதிரி, அதை மட்டும் காட்டிகிட்டே இருக்கான். அதை பக்கமாக ஹீரோயின் வந்து உங்களுக்கு அடிபட்டிருக்கு கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கையை எடு, என்னை தொடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ஒன்றும் அரசர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோயினி சொல்கிறா, இல்லை நீங்கள் அரசர் தான், என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து அந்த பையன் சொல்கிறான், இல்லை நான் ஒன்றும் அரசர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னென்னா, நான் பீஸ்ட் இனத்திலே பிறந்திருந்தாலும் என்னோடய பாதி ரத்தம் வந்து மனித இனத்தை சேர்ந்தது, என்னால் முழுசாக மனுஷனாகவும் இருக்க முடியல, பீஸ்டாகவும் இருக்க முடியல, இப்படிப்பட்ட ஒரு பிறவி தான் நான். எப்போல்லாம் இந்த மீஸ்மாங்கிற அந்த காற்று வந்து கலையுதோ, அந்த ஃபுல் மூன் வருதோ, அப்போல்லாம் நான் இப்படி தான் ஒரு இருட்டில் ஒரு கோலை மாதிரி ஒளிஞ்சு உட்காந்துருப்பேன், ஏன்னா இந்த மனுஷ உருவத்தை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு.
ஆனால் என்னோடய உண்மையான ரூபத்தை வந்து உன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணுகிட்ட கூட மறைக்க முடியல என்னால். அப்படி ஒரு வீக்கான ஒரு அரசன் தான் நான் வந்து அரசனாக இருக்க தகுதியே இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்கிறான். உடனே வந்து சருப்பி வந்து அவளோட ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு அவன் காயத்தில் கட்டுப்பட்டுட்டு சொல்லிகிட்டு இருக்கான், நீங்கள் ஒன்றும் வீக்கான அரசர் இல்லை, இருக்கிறதுலே நீங்கள் தான் ஸ்ட்ராங்கானவர். மந்திரி வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்போதுமே ரிச்சுவலை வந்து தனியாக தான் பண்ணுவீங்களாம். காலையில் பார்த்தா எல்லா இடமும் வந்து ஹியூமன் பிளட்டாக இருக்குமா, அந்த சாக்ரிஃபைஸ்க்கு வந்தவங்க வந்து இருக்க மாட்டாங்களாம். நீங்கள் அந்த சாக்ரிஃபைஸ் வந்தவங்க சாப்பிட்றது வந்து யாருமே பார்த்ததும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்கள் வந்து வீக்காக இருந்தீங்கன்னா இது மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க. என்ன பண்ணுவான்னா, இவன் தான் இவனோட கையெல்லாம் வெட்டி அங்கே பிளட்டாக வர வச்சுருப்பான். ஏன்னா ஹியூமன் பிளட் இருக்க மாதிரி தெரியணும்ல, அது மாதிரிலாம் பண்ணியிருப்பான். அப்போ ஒரு வீக்காக இருக்கவங்க எப்படி இது மாதிரிலாம் பண்ண முடியும்? நீங்கள் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஒருத்தர். அதோட நீங்கள் இப்போ என்னை வெளில விட்டாலும் எனக்கு போகிறதுக்கு வீடும் இல்லை. இது மாதிரி என் மேலே பாசமே இல்லாதவங்களோட இருக்கிறத விட உங்களை மாதிரி ஒரு இரக்க குணம் உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தருக்கு உணவாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அரசே அப்படிங்கிற மாதிரி சருப்பி சொல்கிறா. இதை பற்றின அரசருக்கே ஒரு மாதிரி ஆயிடும். அவளோட விலங்கெல்லாம் அவுத்து விட்டுட்டு அவளை வந்து இறுக்கமாக கட்டிப்பிடிச்சிட்டு சொல்லிகிட்டு இருக்கான், இது மாதிரி இனிமேல் நீ எனக்கு சொந்தமான சருப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அடுத்து இங்கே மறுநாள் கட்டுறாங்க. இங்கே எல்லா மந்திரிகளும் கத்திக்கிட்டு இருக்காங்க, என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அரசர் சொல்லிகிட்டு இருக்காரு, ஆமாம் நான் சொன்னது கேட்டுதா இல்லையா, சருப்பி தான் என்னோட குயின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எல்லா மந்திரிகளுமே கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறீங்க, ஒரு அரச இனத்தில் ஒரு ஹியூமன் பிளட் கலக்கிறதா, இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது, இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அரசர், இதை யாரெல்லாம் எதிர்க்கிறீங்களோ முன்னாடி தைரியம் இருந்தால் வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவ்வளோதான், எல்லாருமே பயந்து நடுங்கி போய் நிற்கிறாங்க. அந்த குட்டீஸுக்காக ரொம்ப சந்தோஷம். சருப்பி எந்த அரசியாக இருக்கிறதுல அனுப்பிச பாருங்க, அவருக்கு பாதி உயிர் போயிடுச்சு. அவ்வளோதான். இங்கே வந்து சருப்பி சொல்லிகிட்டு இருக்கா, நான் தான் சொன்னேன்னா அவங்க அப்செட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அரசர் சொல்கிறாரு, இதில் என்ன, நான் சொல்கிறத வந்து எதிர்க்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து ஈரணி யோசிக்கிறான், எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, உங்களுக்கு தான் பேரே இல்லையே, உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி அரசர் கேட்குறாரு. அப்போ தான் சருப்பி சொல்கிறா, லியான் ஹார்ட்டுன்னு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா வந்து தைரியமான இதயம் கொண்டவன அர்த்தமா. லியான் ஹார்ட்டா நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரசர் சொல்கிறாரு. அந்த பேரோடையே நான் வாழ்க்கை முழுக்க வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி சருப்பியை கட்டிப்பிடிச்சிக்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.